ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அக்கா வந்து சொன்னிச்சு, இது மாதிரி வந்து இந்த மாதம் வந்து எனக்கு வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா எனக்குன்னு எதுவுமே நான் வாங்கிக்கிறது இல்லை அப்படிங்கிறப்போ எனக்குன்னு இப்போ ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன் அது மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை என்னால் வந்து எந்த நேரத்துலையுமே வந்து எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் ஒரு இதாகவே இல்லாமல் தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நம்மளால் வந்து ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோன்னே, சரி அதெல்லாம் ஓகே, நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாகிறதுக்கான காரணங்கள்ங்கிறப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணுங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ நம்மளுக்கு எதுவுமே வந்து ஈஸியாக இருக்காது. போக போக எல்லாமே வந்து சரியாகக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாச்சு. அப்படி இருக்கிறப்போ நம்மளால் இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு யாருக்குமே வந்து ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படிங்கிறது தானாகவே வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறது தான் நம்மளுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் இப்போ வந்து ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் விஷயத்த வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி பார்ப்போம்ப்பா, எதாக இருந்தாலும் நம்மளுக்கு சரியான ஒரு இது வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் நம்மள ஒரு ஒரு வாழ்க்கையில் வந்து நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறப்போ நம்மளால் வந்து எதுவுமே இது பண்ண முடியாத மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதுக்காகலாம் நம்ம வந்து யாரையும் வந்து குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு நல்லதாக நடக்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ அக்கா வந்து இந்த விஷயத்தில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறதே ஒரு இதுதான். ஏன்னா அதுக்கு நான் வந்து ஒரு கஷ்டப்பட்டப்போ எதுவுமே நம்ம உதவி செய்யலை, நம்ம நல்லா இருந்தோம். ஆனால் அது இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறப்ப அது உதவி செய்யணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு வந்து இதாக இருக்கிறதுக்கான ஒரு இதுங்கிறது இல்லை. அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இந்த நேரத்துக்கு இதை வந்து எல்லாமே எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை கொண்டுட்டு போகிறதுக்கான டைம்ங்கிறது நம்மளுக்கு வேணுங்கிறது தான் நான் ஒரு விஷயமா பார்க்குறேன் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு செய்ய வேண்டியதா அப்படி இருக்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஒரு சில இதை வந்து நம்ம மனசார ஒரு விஷயத்த ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தானே இப்போ முக்கியமாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு மனசார ஒரு விஷயத்த ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாமே வந்து சொல்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது இருக்குதா? அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே வந்து இப்போ உள்ள இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் மனசை வந்து இது பண்ணிக்க முடியுது, பார்த்து இது பண்ணிக்க முடியும். அதுக்கு இடையில நம்மளுக்கு என்ன கிடைக்குதுங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். அப்படி இருந்தால் மட்டும்தானே பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோன்னா, சரி விடுங்க, அதெல்லாம் வந்து எல்லாம் வந்து சரியாயிடும். போக போக எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்கள் கிடைக்கும். நீங்கள் அதுக்காக எதையும் போட்டு மனசை போட்டு நம்ம குழப்பிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு தானே, வாழ்க்கையில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக கிடைக்கும். அப்படி இல்லாதப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக வந்து இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே, சரிம்மா, நீ எதுவும் வந்து அதை பற்றி எதுவும் நினச்சிக்கிட்டு இருக்காத. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, சில இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு.